அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம். தி எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ்ன்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒரு ஹைலி செக்யூரிட்டி ப்ரிசன். அந்த ஜெயிலில் சிறை கைதியை உள்ளே அடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் அவன் லைஃபு. அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான சிறைச்சாலை அது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு மாதிரி, அந்த ஒரு கோட்டை மாதிரி இருக்க அந்த ஜெயிலு. அந்த ஜெயிலில் ஃப்ராங்க் மாரிஸ் அப்படிங்கிற சிறை கைதியை அன்றைக்கி அடைக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அவர் உள்ளே அவர் அடைச்ச உடனே அந்த ஜெயிலோட வார்டன் கூப்பிட்டு அவருக்கு வார்ன் பண்ணுறார். எப்பா, நீ யாருன்னா ஏதுன்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும். நீ வெளியில் இருந்த ஜெயில் மாதிரிலாம் இந்த ஜெயில் கிடையாது. இந்த ஜெயிலில் வந்தீங்கன்னா வாழை சுருட்டிட்டு வாயை முடின்னு வந்தியா, படுத்தியா, சாப்பிட்டியா, ஜெயிலில் இருக்கிற வேலை பார்த்தியா, அங்கே அம்முனும் வேலையை பார்த்துன்னு இருக்கணும். நீ ரிலீஸ் ஆகி எப்போ போறியோ என்ன ஏதாவது அப்பாற்பட்டது. இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கணும். டெய்லி ஷேவ் பண்ணணும். வாரத்துக்கு 2 தடவை குளிக்க வைப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டணும். உனக்கு யாராவது சொந்தக்காரனுங்க பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்கள FBI செக் பண்ணிட்டு தான் உன்னை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஆகவே இதுதான் ரூல்ஸு, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வார்டன் ஃபஸ்ட்டில் வந்தவுடனே இவரை எச்சரிக்கை பண்ணுறார். காரணம் இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இவரை ஜெயிலில் போட்டாங்கன்னா வெளியில் மற்ற ஜெயிலில் நிறைய ஜெயிலேருந்து இவர் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கார். அதனாலேயே இந்த அல்கட்ராஸ்ன்ற ஜெயிலில் கொண்டாந்து கடைசியாக இவர் அடைச்சிடுவாங்க. அதனால் இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கணும் வார்டன் இவரை வார்ன் பண்ணி அனுப்புகிறார். இவரும் என்ன பண்ணுறாரு, சரி இது மோசமான ஜெயில் தான், இங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னுக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு, ஒரு வழி இங்கேருந்து போகிறதுக்கு இவர் மனசில் ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. இந்த இடத்துல போக முடியும் நம்ம முயற்சி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட பக்கத்து செல்லில் தங்கியிருக்கிற மற்ற ஒரு 2-3 பேரை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் பிரகாரம் அது சக்ஸஸ் ஆகி இவங்க 4 பேரும் அந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆகி போனாங்களா இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் அமெரிக்காவில் 1979 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போல்லாம் அமெரிக்காவில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கோ இல்லை சென்னைக்கோ வரத்துக்கு எப்படியோ 4-5 வருஷம் ஆகும். இந்த படம் 83 84 ஏதோ நினைக்கிறேன் கேஷ்னோ தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த படம் நான் கேஷ்னோ தியேட்டரில் பார்த்து ஏறக்குறைய 40-45 வருஷம் ஆகுது. அந்த 40-45 வருஷத்துக்கு முன்னே அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, எப்படி ஒரு பதற்றமோ எனக்கு அன்றைக்கி ஏற்பட்டதோ, அதே இன்ட்ரெஸ்ட்டோ அதே பதற்றமோ இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு அந்த படம் நமக்கு ஒரு பரபரப்பை உண்டாக்குது. அதுக்கு காரணம் முக்கியமாக அந்த படத்தில் அந்த ஃப்ராங்க் மாரிஸ் என்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற பிரபல ஹாலிவுட் நடிகர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் 1980 உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அவருடைய குட் பேட் அண்ட் அக்லி, ஃபார் எ ஃபியூ டாலர்ஸ் மோர், டர்ட்டி ஆரி, இந்த படம்லாம் ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட் படங்க. அவருக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸு இப்போவும் அவருக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் ஃப்ராங்க் மாரிஸ் என்ற கேரக்டரில் அவருடைய நடிப்பு இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தினுடைய அந்த கேரக்டரை அவர் உள்வாங்கிக்கின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு அபாரமான நடிப்பை அந்த படத்தில் அவர் கொடுத்துருப்பார். உதாரணமாக ஃபஸ்ட்டு சீன்லேயே அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலில் அடைக்கிறதுக்கு கூட்டின்னு வரும்போது அந்த ஜெயிலை பார்த்துட்டு, இங்கெல்லாம் நம்மளாம் எஸ்கேப் ஆகலாம் போக முடியாது, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுது
அப்படின்ட்டு அப்படியே அந்த ஜெயிலை வெறிச்சு பார்த்துட்டு ஒரு தளர்ந்த நடையோட அந்த ஜெயிலுக்கு உள்ளே வருவார். அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெவலப் பண்ணி அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் வந்து 60 எழுதின ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சீன் கூட வந்து போர் அடிக்காமல், இத்தனைக்கும் இந்த படத்தில் வந்து வெறும் மேல் கேரக்டர் மட்டும்தான், ஃபீமேல் கேரக்டரே கிடையாது இந்த படத்தில். ஒரே ஒரு சீன் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த விசிட்டர் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும், அவ்வளோதான். மற்றபடி இதில் லேடிஸே கிடையாது இந்த படத்தில். அப்படியாப்பட்ட இந்த படத்தை வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு அவ்வளோ அருமையாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு வந்து காரணமே மற்ற கைதிகளுடைய வாழ்க்கை. எதனால் நீ வந்து ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராங்க் மோரிஸ் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற அந்த கதைகள்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக அதில் இங்கிலீஷ்னு ஒரு நீக்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற லைப்ரரியில் வந்து வேலை பார்த்துன்னு இருப்பார். அது லைப்ரரியில் உள்ள புக்கெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் புக்கு சப்ளை பண்ணுறது தான் அவருடைய வேலை. அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்பார், நீ எதனால் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்த அப்படின்ட்டு. அவர் வந்து நான் வந்து 2 மர்டர் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு ரெட்டை ஆயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படியா, நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க, நீயா 2 கொலை பண்ண அப்படின்ட்டு ஒரு ஹீரோ கேட்பார். அதுக்கு அந்த நீக்கிற பதில் சொல்லுவாப்பில், நான் பார்த்து சும்மா தான் இருந்தேன், அன்றைக்கி 2 பேர் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு வந்தானுங்க. அவனுங்க செஞ்சது வந்து மொத்தம் 3 தப்பு. ஒரு தப்பு வந்து கத்தியை எடுத்தது, 2வது தப்பு அவனுங்களுக்கு அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல, 3வது தப்பு அந்த கத்தியால் என்னை குத்த வந்தது. நான் வந்து அவனுங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னோன்னு நம்ம ஹீரோ கேட்பார், நீ வந்து தற்காப்புக்கு தானே நீ வந்து அவனுங்களை கொலை பண்ணியிருக்க, அதுக்கு எதுக்கு உனக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த நீக்கிற சொல்லுவான், என்னை குத்த வந்த 2 பேருமே உன்ன மாதிரி வெள்ளைக்காரனுங்கப்பா, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி என்னை விடுவானுங்க, என்னால் தான் எனக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டானுங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு இந்த நீக்கிற சொல்லுவார். இந்த மாதிரியான சின்ன கதைகள் அந்த கைதிகளோட ஒவ்வொரு வாழ்க்கையும் எதனால் உள்ள ஜெயிலுக்கு வந்தாங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் வந்து வேகம் எடுக்கிற அந்த கதை வந்து படம் முடிகிற வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கார் இந்த படத்தினுடைய டைரக்டர் டான் சீகலும் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்டும் சேர்ந்து ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த படம் வந்து 1979 வெளியான படங்கள்லேயே வந்து ஹையஸ்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படம் இது. ரொம்ப அற்புதமான படம்னு சொல்லிட்டு இதை அப்பயே ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதான் பாருங்கள்.